எல்லா வகையான கண்ட்ராக்ட்ஸும் வந்து எக்ரிமெண்ட்ஸ். பட் எக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ராக்ட் இல்லை. ஸோ இந்த டேர்மில் இருக்கிற ஒரு வகையான கன்ஃபியூஷனான விஷயங்களை வந்து இந்த செஷனில் வந்து வெரி ஈஸியாக வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம எக்ரிமெண்ட் அண்ட் கண்ட்ராக்ட்ஸ் இது ரெண்டுக்கு இடையிலான மெயினான டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி வெரி சிம்பிளாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், நான் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்ப்போம். என்னென்னு சொன்னால் எக்ரிமெண்ட் என்று சொல்கிற டைமில் வந்து அது என்ன விஷயம் சொன்னால் பாருங்கள், த எக்ரிமெண்ட் இஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் 2 or more parties. 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டிக்கு இடையில் வந்து நம்ம பார்ட்டிக்கும் நமக்கும் இடையிலான ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங். நம்மன்னு சொல்கிற டைமில் வந்து கிளைண்ட் அண்ட் கண்ட்ராக்டரோ சப் கண்ட்ராக்டர் இடையிலான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் த அக்ரிமெண்ட். அடுத்து வந்து என்ன விஷயம் சொன்னால், இட் கேன் பி as simple as an informal arrangement such as agreeing for work. ரைட், இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னால், தட் இஸ் an informal arrangement. அடுத்து வந்து என்ன சொன்னால், இது வந்து அக்ரீயிங் ஃபார் ஒர்க், நம்ம ஒரு ஒர்க் ஒன்றுக்கு இடையிலான ஒரு இன்ஃபார்மலான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் 2 or more parties. ரைட், இதில் இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து இன்ஃபார்மல்ங்கிற டேர்ம். அதே போல் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், such agreements are not always legally enforceable. ரைட், தட் இஸ் another very important term. வந்து என்னென்னு சொன்னால், இந்த வகையான அக்ரிமெண்ட்ஸ் என்று சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து என்னென்னு சொன்னால் not always legally enforceable. அதாவது என்ன சொன்னால், இது வந்து ஒரு லீகலான ஒரு பைண்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இது நம்ம லீகலாக வந்து எந்த மூமெண்ட்டும் செய்யலாம், ஏதாவது வெரி பிக் டிஸ்பியூட் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஆகும்னு சொல்லலாம். ஓகே கே, ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்மளோட சிவில் கியூஎஸ் ப்ராக்டிஸ், MEP கியூஎஸ் ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் காஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸ் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த விஷயம் வந்து என்ன சொன்னால், கண்ட்ராக்ட்ஸ் என்று சொல்கிற டைமில் வந்து நம்ம பார்க்கலாம் வந்து த கண்ட்ராக்ட் இஸ் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். ஓகே, இது வந்து அதாவது கண்ட்ராக்ட்னு சொல்கிறது வந்து தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட், பட் இட் இஸ் பைண்டிங் வித் லீகல். அதாவது லீகலாக வந்து நம்ம இதை எக்ரி பண்ணியிருக்கோம் லீகலாக. ஸோ அக்ரிமெண்ட்டில் நம்ம பார்த்த அக்ரிமெண்ட் வந்து என்ன சொன்னால், இட் இஸ் நாட் த லீகல் பட் த கண்ட்ராக்ட்ஸ் ஆர் த லீகல். ரைட், இது முதலாவது பாயிண்ட் நம்ம விளங்கணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், இட் இஸ் டிப்பிக்கலி இன்க்ளூட்ஸ் எலிமெண்ட்ஸ் சச் ஆஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ், ஸ்கோப் ஆஃப் ஒர்க், பேமெண்ட் டேர்ம்ஸ். அதே மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இந்த கண்ட்ராக்ட்ஸுக்குள்ளே வந்து லீகலாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது இப்போ ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லக்குள்ள வந்து குறிப்பிட்ட இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இந்த கண்ட்ராக்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைமில் வந்து இந்த ஒர்க்கை செய்ய போகிற கண்ட்ராக்டர் என்னென்ன ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து செய்யணும்னு சொல்லி வெரி டீட்டெயிலாக வந்து அந்த கண்ட்ராக்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இதில் ஏதாவது டிஸ்பியூட் ஆகும்னா இட் வில் பி கோயிங் டு த கோர்ட் கேஸ். ஸோ தட்ஸ் வை இதை நம்ம சொல்லலாம் என்னன்னு சொன்னால், இட்ஸ் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். ரைட், அடுத்த விஷயம் என்ன, the primary purpose of the contract is to establish a legal relationship and serve a lawful purpose. அதாவது இந்த கண்ட்ராக்டோட மெயினான பர்பஸ் என்னதுன்னா, அதாவது இது வந்து ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப். ஏதாவது ஒரு டிஸ்பியூட்டு ஏதாவது நடக்கும்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து ஒரு சட்ட ரீதியாக வந்து ஒரு லோஃபுல்லாக வந்து நம்ம இதில் அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம வைக்கலாம். ஸோ இதில் வந்து மெயினான கன்க்ளூஷன் என்னென்னு சொன்னால், த கண்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட், இந்த ரெண்டுக்கும் இடையிலான மெயினான கன்க்ளூஷன், த ஆல் கண்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் பட் நாட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கண்ட்ராக்ட். அதாவது எல்லா வகையான கண்ட்ராக்ட்ஸும் வந்து அது ஒரு வகையான அக்ரிமெண்ட், பட் எல்லா வகையான அக்ரிமெண்ட்டும் வந்து அது வந்து கண்ட்ராக்ட் இல்லை. பிகாஸ் த கண்ட்ராக்ட் வந்து லீகலாக வந்து ப்ராப்பராக பைண்டிங் பண்ணப்பட்டிருக்கும். இட் இஸ் நாட் த லீகல், இட்ஸ் த இன்ஃபார்மல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அக்ரிமெண்ட் சொல்கிறது. ஸோ இந்த செஷனில் வந்து இந்த ரெண்டுக்கு இடையிலான டிஃப்ரெண்ட்டை வந்து வெரி ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். இது மாதிரியான அதிகமான வீடியோஸ் வந்து நம்மளோட ஃபியூச்சரில் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து பிரயோசனமாக இருக்கணும். உங்களோட குவான்டிட்டி சேவிங் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுற டைமில் அவங்களும் வந்து இதில் பிரயோசனம் அடையக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே கைஸ், see you to another one of same great informative video. Thanks guys.